ரொமாட்டிக் ஃபீவர் பற்றி பார்க்க போகிறோம். ரொமாட்டிக் ஃபீவர்னால் வேறு எதுவுமே இல்லை, ஈஸி தான். இது வந்து ஒரு அக்யூட் ரொமாட்டிக் ஃபீவர் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் த டிசீஸ் இந்த சைல்ட்ஹுட்டில் வந்து வரக்கூடியது. இது வந்து இது வந்து ரெக்கரண்ட் தட் ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த குரூப் ஏ பீட்டா ஹீமோலைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனோட ஒரு குரூப் ஏ பீட்டா ஹீமோலைசிஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் தான் சொல்கிறாங்க. இது வந்து inflammatory diseases can be continued to the heart, blood vessel, joints and other கட்டில் வந்து இது பண்ணுது. இந்த எத்தியாலஜி வந்து பீட்டா ஹீமோலைசின் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஜெனட்டிக்காக இருக்குது. எபிடர்மாலஜி வந்து இதோட ஏஜ் வந்து 5 to 15 ஏஜில் வந்து இருக்கும். இது வந்து ரேராக வந்து அதுக்கப்புறம் வந்து லெஸ்ஸர் தென் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவ்வளோ வராது, லெஸ்ஸர் தென் 3 இயர்ஸ்க்குள்ளே வராது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி பாய்ஸுக்கு தான் வந்து வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் வந்து ஓவர் க்ரௌடிங் ஏரியா, இதுக்கப்புறம் வந்து புவர் சானிடேஷன் இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் பாவர்ட்டி இருக்கிற ஏரியாலையும், அதுக்கப்புறம் வந்து இண்டிகேஷன் மோர் டியூரிங் த ஃபால் ஆஃப் த விண்டர், ஏர்லி ஸ்ப்ரிங்கில் வந்து இதில் இண்டிகேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேத்தோஜெனசிஸில் வந்து பீட்டா ஹீமோலைசிஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கல் ஏ வந்து குரூப் ஏ பீட்டா ஹீமோலைசிஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கல் ஏ வந்து இருக்குது. இப்போ வந்து வீக் 1 to இப்போ லேட்டன்ட் பீரியடில் வந்து 1 to 3 வீக்ஸில் இருக்கும். ஹார்ட் வால் ஜாயின் டு த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டிஷ்யூ பீட்டா. அதுக்கப்புறம் வந்து பேத்தோஜெனிக் லீஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பேன்கார்டைட்டிஸ் அந்த ஹார்ட்டு, ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஷப் நோடல்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கலில் வந்து ஆர்த்ரைட்டிஸு, கார்டைட்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சான்கோரியான் இருக்குது. அதுக்கப்புறம் எரித்மான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்குட்டேனியஸ் நோடல்ஸ் இருக்குது. அதர் ஃபீச்சர்ஸில் வந்து மைனர் ஃபீச்சர்ஸில் இருக்குது. லெபார்ட்டரி டயக்னாசிஸில் வந்து அதுக்கப்புறம் அனீமியா, லியூகோசைட்டோபினியா, அதுக்கப்புறம் வந்து லெபார்ட்டரி ஃபைண்டிங்கில் வந்து இசிஜி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரோகார்டியோகிராஃப் எடுப்பாங்க. டயக்னாசிஸில் வந்து ரொமாட்டிக் ஃபீவர் வந்து கிளினிக்கல் டயக்னாசிஸில் தான் பார்க்க முடியும். நார்மல் டயக்னாசிஸ் லெபார்ட்டரிலாம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் கேட்டோன்னா, அதுக்கப்புறம் கார்டியாக் டைட்டிஸ், இதெல்லாம் வந்து காலரா உங்கள் பேஷண்ட் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ஃபோர்த் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது. ப்ரைமரி அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கை, அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பிரின், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பிரினாக இருக்குது. டைஃபாய்டு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து ரெக்கரண்ட் அட்டாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ரெக்கரண்ட் அட்டாக்கில் வந்து இருக்குது. அவ்வளோதான்.